அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தாருக்கு அகர் அகர் கடல் பாசியில் தேங்காய் பால் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து கடல் பாசியை அது கூட சேர்த்து 1 கப் சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாசி கரையிறதுக்குள் ஒரு தேங்காய் எடுத்து உடைத்து தேங்காய் கீரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நல்ல கெட்டியான தேங்காய் பாலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து கடல் பாசையில் 10 முந்திரி 10 பாதாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை அகலமான பிளேட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அருமையான கடல் பாசி புட்டிங் ரெடி. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச கடல் பாசி புட்டிங்கை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இஃப்தாருக்கு சாப்பிடுங்க. இது நம்ம உடம்பு சூட்டுக்கு ரொம்ப நல்லது. இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள்.